ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே இப்படியாகவே, இந்த வசனத்தின்படியாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர், உங்கள் வாழ்க்கையிலும் அவர் வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவார். ஒருவேளை ஐயோ நான் வனாந்திரத்தில் இருப்பதை போன்று இருக்கிறது, எல்லா பக்கமும் இருளான சூழ்நிலை, எல்லா பக்கமும் நெருக்கம், ஐயா என்னால் முடியவில்லை என்று சொல்லி, ஐயா இந்த வனாந்திர பாதையில என்னால் கடந்து வர முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பேன். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வனாந்திரத்திலே அவர் வழியை உண்டாக்குகிற தேவன். வனாந்திரத்திலே காணப்பட்ட ஆகார் அவள் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்திலே போய் அவள் கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் அங்கே என் தேவன் அற்புதத்தை செய்தார். அந்த வனாந்திரத்திலே அவர் ஒரு ஊற்றண்டை உண்டு பண்ணினார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்காக அவர் ஊற்றை உண்டாக்குவார். நீ நினைத்து பார்த்திருக்கலாம், இங்கு வழியே இல்லை, எப்படி நடைபெறும் என்று சொல்லி சோர்ந்து போகாதே. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறவர் தான் தேவன். இந்த நாளிலே அவர் அப்படியாக செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நான் ஜெபிக்கிறேன். யாவர் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஐயா, வறண்ட நிலத்தை போல, வனாந்திரத்தை போல எங்கள் வாழ்க்கை இருக்கிறதே என்று சொல்லி கலங்குகிற தேவ பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. அற்புதங்களை அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. இன்றைக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாரே அவள் சொன்னாலே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, அப்படியாய் தேவன் கண்டபடியினாலே ஐயா நீர் வழியை உண்டாக்கிறீர் சுவாமி. இப்பொழுதே இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கமாய் பார்ப்பீராக. தேவன் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உன்னதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாகவே இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.